வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கீழே போய் வாங்கணும் சார். அது அப்பானா ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. எனக்கு பொருள் முக்கியம் இல்ல, என் மகதான் முக்கியம். நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட போன எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஆள் எப்படி சிரிக்கிறான் பாருங்க, பாத்தீங்களா? நம்ம அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. நம்ம வந்து நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்கு, மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. ரீல்ஸ் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு இதுல நடிச்சிருக்கானா? எதுலயுமே நடிச்சிருக்க மாட்டான், சும்மா ட்ரோல் பண்றதுக்கு, அதுக்காக தான் பாக்குறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நம்மளை பார்த்து சந்தோஷம் பண்ணு போட்டோ எடுக்க வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளங்கப்பட இல்லாத ஒரு மக்கள். முன்னாடி நீ வா போன் பேசுறியா, நீ வா போன் பேசுறியா, நீ வா போன் பேசியா முதல்ல. நீயானால டாக் இஷ்யூ பத்தி டிபேட் பண்ணி பயங்கர கான்ட்ரவர்சியா போச்சு இல்லையா? அதுக்கு அடுத்த வாரம்னு சொல்லி பார்க்கும்போது டாட் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல டிபேட் பண்ணியிருப்பாங்க. அது பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. ஸோ அந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஃபன்னான மூமெண்ட்ஸையும் அப்படியே வா தமிழா வாழ போய் நம்ம திவாகர் வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த புண்ணான மூமெண்ட்ஸையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்த்துடலாமா? இப்பவும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆக இருந்தால் எப்படி, இப்படி செய்தால் எப்படி? உன் இடத்துல எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லிருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை போதும். வாங்கப்பா சரசு, என்னம்மா ஆச்சு? அந்த கொடுமையை ஏப்பா கேக்குறீங்க? சின்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். ஹெல்ப் தான் பண்ணவா? எதுவும் வேணாங்க, நானே பாத்துக்கிறேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்னம்மா ஆச்சுன்னா, மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? எங்க அப்பாவா இருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா? சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதானே என்னடா இது, ஒரு தக்காளி சட்னி செஞ்சு கேட்டதுக்கடா அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப கறி குழம்புலாம் செஞ்சு கேட்டா அப்பா வீட்டுக்கே கிளம்பி போயிருவாங்க போலயே. வண்டி கிளம்பிருச்சா? அதாவது எப்பயுமே ஒன் சைடை மட்டும் கேட்டு ஒரு முடிவு வரக்கூடாது. டபுள் சைடை கேட்டாதான் நமக்கு ஒரு முடிவு தெரியும். அதனால இப்ப அந்த புள்ள என்ன சொல்லுதுன்னு கேட்டுருவோம். சார் நான் சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேன், பண்ணி தரேன், நான் கலக்குறேன், நீ வேணா சும்மா இரு, இல்ல நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்றேன்ற. மூஞ்சும் ஒரு மாதிரி இருக்கு, டம்மு டம்முன்னு போட்டு வைக்கிற, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சுக்க கொஞ்சம் கேளுங்க சார். அது அப்படிதான் சார். ஏன்னா அது வந்து என் பொண்ணு கையில சமைச்சு சாப்பிட்டு பாருங்க மாப்பிள்ள, அவ கைக்கு தங்க வலையிலே போடுவீங்க. அப்பாட்ட கொடுங்க. இப்ப சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? ஐ டோன்ட் கேர். அவர் நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா இருந்தா இப்படி செய்வாங்களா? அப்ப எப்படி இருக்கும்? அப்போனா அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல, கூச்சமே இல்ல. அந்த மனுஷன் அப்படி என்ன கேட்டாப்புல, ஒரு தக்காளி சட்னி கேட்டாரு. அதுக்கு எங்க அப்பாவா இருந்தா இதை வரலாம் செய்வாரா? அப்பா அப்பான்னு சொல்லி ஒப்பாரி வச்சவங்க கிட்ட இல்லம்மா இதே மாதிரி உன் புருஷன் உங்ககிட்ட எங்க அம்மாவா இருந்தா இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. கேட்டிருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டதுக்கு போட உங்க அம்மா கிட்டே வாங்கி சாப்பிட்டுக்கப்ப அப்படின்ட்டு வாங்கலாம். யோசிக்கவே இல்லையே. அவர் சொல்றாரு, எங்க அம்மா இருந்தா இப்படி செய்வாங்களா? அப்ப எப்படி இருக்கும்? அப்போனா அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஒண்ணுடா, இந்த மாதிரி டாட் லிட்டில் பிரின்சஸை கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப பாவம். குடும்பம் நடத்துறதெல்லாம் ரொம்ப சிரமம் போலயே. ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல? அவங்க அப்பா வந்து A to Z எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு சார். என்னம்மா பத்தலையா? அடுத்த ஸ்டேஷன்ல இன்னும் கொடுத்து விடவா? அப்பா நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது கிட்ட தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதை கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது. இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறீங்களே, முன்ன பின்ன தான் இருக்கும். போனதே இல்லை சார் கடைக்கெல்லாம். நான் எதிர்க்க இருக்க கடை தான் சொல்றேன். எதிர்க்க இருக்க கடை தானா? ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. கீழே போனா கீழே கீழே போய் வாங்கணும் சார். அது அப்பானா ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. எனக்கு பொருள் முக்கியம் இல்ல, என் மகதான் முக்கியம். எப்படி வளர்த்துருக்காங்க? அதாவது எதிர்க்க இருக்கிற கடைக்கு கூட போய் வாங்க முடியாதா? ஏமா வாங்க முடியாதுன்னு சொல்லி கேட்டா பழக்கம் இல்லைன்னு சொன்னதை கூட ஒரு பக்கம் விட்டுலான்னு வைங்களேன். ஆனா கீழே போய் இறங்கி எதிர்க்க இருக்க கடைக்கெல்லாம் போய் வாங்கணுமா சார்? அப்பாவுக்கு போன் பண்ணா அவரே வாங்கிட்டு வந்துருவாரா? அதாவது எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. அதாவது பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல பாக்கல, அந்த மாதிரி போல. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல். பெத்த பிள்ளைய பொத்தி பொத்தி பாதுகாப்பா வளர்க்கறத யாரும் தப்புன்னு சொல்லல. ஆனா ஒரு பிள்ளைய கடைக்கு கூடவா அனுப்பாம வளர்த்துருப்பீங்க? சரி ரைட், அப்ப கூட சின்ன பிள்ளைனா கூட பரவாயில்ல. இவ்வளவு பெரிய பிள்ளைய இடத்துல கல்யாணமே பண்ணி கொடுத்தாங்க. தான் தேவை கூடவா அந்த புள்ள ஒரு கடைக்கு போயிருக்காது? உங்களோட எந்த கேள்வி கேட்கிட்ட பதில் இல்ல.
ஆனா இந்த விஷயத்துல அந்த புள்ளைய குத்தம் சொல்லி பிரோஜனம் கிடையாது. அந்த புள்ளைய கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வளர்த்து கடைசியில இப்ப கெட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா யாரு கஷ்டப்படுறா? இப்போவும் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பாவை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல. அப்படியும் சொல்லலாம். இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எதுக்கெல்லாம் உங்க பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க? சார் எது வேணும்னாலும் என்னோட கேட்க வைப்பாங்க சார். இப்போ முட்டை வாங்கணும், அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் சார். முட்டை 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 முட்டைக்கு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்றதெல்லாம் என்ன ஏத்தாப்புல தான் கடை இருக்கு. பழக்கமே இல்ல சார். நான் போய் வாங்கினதே இல்லையே. கடைக்கு போனது. அதுக்கு தானமா பழகுறோம். அது கஷ்டமா இருக்கு. எல்லாருக்குமே திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை புதியதுதான். நீங்க அதை கத்துக்கிறது தானே சரியா இருக்க முடியும். கஷ்டம் சார் அது. ரொம்ப கஷ்டம் தான். இப்பதான் புரியுது அந்த மனுஷன் ரொம்ப பாவம். அந்த மனுஷனுக்கு நம்ம பீச்சில் ஒரு சிலையை கட்டி வைக்கடா. ஆனா உன்னடா யாரெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியை குறை சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க, இந்த எபிசோட முழுசா பார்த்து முடிச்சிருக்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீயே என்ன சொல்லுவனா, என் பொண்டாட்டி எல்லாம் தங்கண்டா, அவளை நான் உள்ளங்கையில வச்சு தாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிடுவீங்க. ஆக மொத்தத்துல கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க அப்பா தான் அந்த புள்ள வீட்டுக்கு ஃப்ரீயா டெலிவரி பாய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அதுலயும் பாருங்க, எதிர்க்க தான் கடை இருக்குதான், ஆனா படிக்கட்டை விட்டு இறங்கி கீழே போய் அந்த கடையில போய் வாங்கக்கூடிய அந்த கஷ்டம் இருக்கு பாருங்க. அந்த கஷ்டம் யாருக்கும் வந்துடக்கூடாதுங்க. இன்னும் கதை இருக்கு, கேளுங்க. போதுமா, என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குதே. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அவங்க அப்பாட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சார் அந்த முடிவு எடுக்கிறாங்க. நான் சொல்றத வந்து ஒரு ரெண்டாம் பட்சமா தான் பாக்குறாங்க. நக்கலு மாட்டுவடி. அப்பா கிட்ட கேட்பேன் தான் சார். அப்பா கிட்ட கேட்டா அப்பாவோட டிசிஷன் கேட்பேன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். நல்லதுதான், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. அவங்க சொல்ற மாதிரி நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். நான் அது நீங்க சொன்ன ஃப்ளோல எப்படி இருந்துச்சுன்னா கேட்பேன், பட் அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்வேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா பட் அப்பா சொல்றதா அப்புறம் எதுக்கு அவரை கேட்கணும்? அப்பா டிசிஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் இவரை கேட்குறீங்க. அது கேட்கறதே இல்லையே. என்னம்மா ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது இவர் சைடு உள்ளதையும் நான் கேட்பேன், அப்பாட்டியும் கேட்பேன், ஆனா அப்பா சொல்ற டிசிஷன் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சேன். கடைசியில் அந்த ஆளை நான் மதிக்கிறது இல்லை, அதனால தான் கேட்கறதே இல்லை, டேரக்டா எங்க அப்பாட்டே போயிருதுங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. அப்பா டிசிஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் இவரை கேட்குறீங்க. அது கேட்கறதே இல்லையே. இது ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். அது ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் கேட்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் தக்காளி சட்னி கேட்கும்போது பெருசா தெரிஞ்சிச்சு. அப்புறம் எதிர்க்க கடையை கம்பேர் பண்ணும்போது தக்காளி சட்னி தேவலன்னு தோணுச்சு. இப்போ எதிர்க்க கடையும் தக்காளி சட்னி எவ்வளவோ பரவாயில்ல போலன்னு தோணுது. பாத்தீங்களாடா, நான் சொல்ல கேட்காத கிண்டல் அடிச்சிருந்தீங்களே. பிரியாணி சாப்பிடணும்னா இங்கே தான் கூட்டு போவாங்க, நீங்க இங்கே கூட்டு போறீங்க. மாதிரி வர முடியலனாலும் அதுல இப்ப கூட கொஞ்சம் அதான் சொல்றீங்க, உங்க அப்பா மாதிரி வர முடியலைனாலும் ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அவர் ஏதோ ஆசை அவர் கடைக்கு கூட்டு போறாரு, சாப்பிட வேண்டியதானே. நீங்க நல்லா காஸ்ட்லியா நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போனா நான் ஏன் சொல்ல போறேன். நல்ல இடமா காஸ்ட்லியான இடம்? நான் காஸ்ட்லியான இடம். இதுதான் பாதாள பவன் ஹோட்டல், பாத்துக்கங்க. பெரிய ஹோட்டலுக்கு கூட்டி வந்திருக்க. காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். நல்லது தானே. அத எனக்கு அப்பா அப்படி வளர்க்கலையே. மாமா உனக்கு இருக்குடா. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும் சார். அப்ப சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போகணுமா பெரிய ஹோட்டலுக்கு போகணுமா? ஹோட்டலுக்கு போக வேண்டாம் சார். ஐயோ ஐயோ. உங்க அப்பா சரியா உங்க வீட்டுக்காரர் சரியா? எங்க அப்பா கூட செல்லம் கொடுத்தது தப்புதான் சார். அவன் பொருளை வச்சு அவனையே போடுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தப்புன்னு மாறிட்டாங்க. ஆமா சார், எங்க அப்பா வந்து என்ன செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாப்புல, என் புருஷன் தான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி உடனே சரண்டர் ஆயிட்டாங்க. உங்க அப்பா சரியா உங்க வீட்டுக்காரர் சரியா? எங்க அப்பா கூட செல்லம் கொடுத்தது தப்புதான் சார். சாரி காட்டி நான் தெரியும். ஆனா ஒரு விஷயத்துல இந்த அம்மாவை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். குறுக்க பேசினா சோசியல் மீடியால கூட நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட்டு, கோபிநாத் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, அந்த நியாயத்தை நம்ம இங்க அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புருஷன் நம்ம கிட்ட தான் வந்து பேசி ஆகணும், அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஐயா சூடா செலவந்துட்டு இருக்கு. எங்க பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா, சரி பீச்சுக்கு போலாம் அப்படிங்கிறது கிளம்புனா, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும். ஆனா உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்றது உங்க அப்பா நம்பர் கஸ்டமர் கேர் நம்பரா? அப்ப நாங்க பீச்சுக்கு போறோம், நீங்க வரீங்களா? இந்த வாரத்துல ஒரு நாள் எப்பயா பார்க்கணும்னு நினைச்சா நாங்க ஒரு நாள் பீச்சுக்கு போறப்ப அவரும் வந்தா அப்படியே எல்லாரும்
அவ்வளவுதானே தம்பி, இது என்ன தம்பி அவ்வளவு பெரிய இஷ்யூவா நினைக்கிறேன். நம்ம வாரத்துல பார்க்கவே இல்ல அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். அப்பா வாரத்துல 5 நாள் வீட்டுல தான் இருக்காரு. என்னடா ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? அந்த புள்ள ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அந்த புள்ள சைடுல ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது. பார்க்கவே இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் வெளியே போறோம், அன்னைக்கு அப்பா வர வச்சு அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்குது போலன்னு பார்த்தா 5 நாளும் அப்பா வீட்டில் தான் இருக்காங்களா? 6வது நாள் வெளியே போகும்போது அப்பாவை கால் பண்ணி வெளியே வர சொன்னா இந்த மனுஷன் பாவம் இல்லையா? நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட போனதுல எங்க மாப்பிளோட தான் வாக்கிங் போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ, சொல்ல போனா எசக்க பசக்க மாட்டிக்கிட்டேன். ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை. சாதாரண ஆள் கிடையாது, மாமனார். சார் இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க மாமனாரோட ரியாக்ஷனை பாருங்களேன், நல்லா சிரிச்சுட்டு இருக்காப்ல, ஏதோ ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ற மாதிரி. அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ, எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. ஹனிமூனுக்கும் மாமனார் மாமியாராம்ல, சரி ரைட், அன்னைக்கே அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது, அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ பழகிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. பட் உங்க நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா ஒண்ணுடா, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போறவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராவே இருக்க. ஒன்னா இருந்தா பையன் எங்க வேலை செய்யறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் விசாரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பையன் அம்மா பையனா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பையனா இருந்தா பொண்ணு நல்லா இருக்கா, எங்க வேலை செய்யுது, எவ்வளவு சம்பாதிக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொண்ணு டான் லிட்டில் பிரின்சஸா அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. டெய்லி பேசிஸ்ல எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண வேணாம். பாத்ரூம்ல ஒரு லைட் போயிருக்கும், உடனே அவங்க ஃபோன் பண்ணி அப்பா ஒரு சாம்பிள் காட்டுறேன். லைட் ஒன்று போட்டோம்லப்பா, அந்த லைட் போட்டு 6 மாசம் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளே போயிடுச்சுப்பா. வாங்க உட்காந்து பேசுவோம், வாங்க உட்காருங்க. அவங்க அப்பா உடனே என்னம்மா சொல்றேன், அதுக்குள்ளே போயிடுச்சா, உடனே மாத்திருமா, என்ன கம்பெனிமா வாங்குறேன். ஆள் எப்படி சிரிக்கிறான் பாருங்க, பாத்தீங்களா? நம்ம அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. உடனே அங்கேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த கம்பெனி பேர் போட்டு அந்த லைட் போட்டு. தினசரி அன்றாட நடவடிக்கைகளை அப்பாவிடம் அப்டேட் செய்யக்கூடாது. அப்டேட் செய்யறதுனால இவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு? நான் குமார் அவசரப்பட்டிய. இப்போ இப்படி வச்சுக்கோ, இது பாத்ரூம், சரியா? இது பல்பு. இப்போ இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு, இது போன். இப்ப நீங்க இந்த போன் எடுத்து, தம்பி உங்க பேர் என்ன? சீனி. நம்ம வாங்கின அந்த குண்டு பல்பு உடஞ்சிருச்சு, வரையில ஒரு பல்பு வாங்கிட்டு வா, இவ்வளவுதானே. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தருக்கு போனை போட்டு அவருக்கு அப்பா பல்பு வெடிச்சிருச்சுப்பா. எது பண்ணாலும் எங்க அப்பா கரெக்டா தான் சார் பண்ணுவாரு, எந்த பயனும் இல்ல. ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? தம்பி என்ன பண்றீங்க? நான் மார்க்கெட்டிங் கம்பெனியே வச்சிருக்காப்ல. ஒரு பல்புக்கு அக்க போறா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதுல நல்லா நோட் பண்ணி பாருங்க, எப்பெல்லாம் அந்த மாப்பிள்ளை கடந்து புலம்புறாரோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த மாமனார் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காப்ல. ஐயோ, உடனே மாத்திருமா, என்ன கம்பெனிமா வாங்குறேன். நீங்க என்ன சிரிக்கிறீங்க? வருதே ஒரு பல்புக்கே இந்த நிலைமைனா அந்த மனுஷன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தினோட மாமனார் கூட தான் அதிகமா குடும்பம் நடத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, வீட்டுல உட்கார்ந்து டார்ச்சர் பண்றீங்க. ஒரு பல்பு ஃபியூஸா போனதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்படியே போச்சுன்னா கடத்துல அந்த பையன் வாழ்க்கையே ஃபியூஸா போயிருமேடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. அடுத்த நம்ம திவாகர் இந்த இன்டர்வியூல எல்லாம் போட்டு பொளந்து எடுத்தது பத்தாதுன்னு வா தமிழா வாழ போய் உட்கார்ந்து அங்கேயும் பொளந்து விட்டாங்க இல்லையா? அதான் பார்க்க போறோம். வாங்க. நான் படிச்சது பிசியோதெரபி மருத்துவர்னா எனக்கு ப்ரொஃபஷனலாவே யூஸ் ஆகுதுண்ணா. சத்தியம் பண்ணுங்க, உண்மையா டாக்டரா நீங்க? டாக்டர் தான்மா. நிஜமா டாக்டர் தானே? கண்டிப்பாமா. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா, டிராமா காம்படிஷன்ல இருந்து ஓன் ஆக்டிங்ல இருந்து என்னோட டேலண்ட காமிச்சு காலேஜ்லயும் பயங்கரமா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்தல. உங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா அதுலயும் டாப்னா. இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி தான் இந்த மனுஷங்கிட்ட பிடிச்ச விஷயமே. அதாவது தன்னை பத்தி எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு புகழ்ச்சியா பேசிக்க முடியும், தற்புகழ்ச்சியின் முழு உருவமா சுத்த முடியுங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. அவரு அதுலயும் டாப்பா. மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா அதுலயும் டாப்னா. அதுலயும் பாருங்க, இந்த மனுஷன் பண்ற காமெடிக்கு ஆப்போசிட் சைடுல கிளாப் பண்ணி என்கரேஜ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் டாப்னா. ஸ்கூலு காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா.
நடிப்பு அரக்கம். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முத கொண்டு சொல்றாங்கன்னா எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு வேற டேய் கூட்டு போங்கடா. அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சினிமா நடிக்க வச்சிருக்கு, நிறைய சேனல் போக வச்சிருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க தான்டா இருக்கான். இந்த சோசியல் மீடியா பவரை ஒரு நேர்மையான முறையில அனஸ்டான முறையில யூஸ் பண்ணி இந்த மக்களுக்கு நல்ல விதமா தானே நான் இருக்கு. திருப்பி சொல்ல வரேமா, மக்கள் கிட்ட கவர்ந்து இழுக்கிறதுக்கு நான் எய்த பிரம்மாஸ்திரம் வந்து நடிப்பு தான். அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஒரு கிரீன் டி-ஷர்ட் அந்த பையன் இருக்காரு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து உட்கார்ந்தாரு. எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தா கொடுங்க. வாய்ப்பு கிடைச்சதான் சார் திறமையை காட்ட முடியும். ஆனா திவாகர் வந்து 5 படம் நடிச்சிட்டுன்னு சொல்றாரு. அவர் நடிச்சது அந்த பையனோட வாய்ப்பு தான். ஏன்னா அவன் அந்த கோமாளித்தனத்தை பண்ணல. இப்படி பண்றவங்கள தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸா சொல்லி முன்னாடி நிறுத்துறாங்களே தவிர மத்த யாரையும் நிறுத்தல. இவருடைய வாய்ப்பை அந்த மனுஷன் நடிச்சு என்ன பண்ண போறாப்புல? இந்த மனுஷனும் அந்த 5 படத்துல வெறும் வாட்டர் மெலன் தான் சாப்பிட்டாரு. ஆனா இந்த மனுஷன் சொல்றதுல ஒரு விஷயம் உண்மையான விஷயம் தான். அது என்னன்னா, இப்ப சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றா, யார் நல்லா பாடுறா, யார் வந்து நல்லா ஆடுறா, யார் வந்து நல்லா ஆக்டிங் ஸ்கில்ல காட்டுறாங்களோ அவங்கள யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. யார் லூசுத்தனமா, கிறுக்குத்தனமா, கோமாளித்தனமா பண்றாங்களோ அவங்கள தான் ஆடியன்ஸ் பாக்குறாங்க, அவங்களுக்கு கமெண்ட் பண்றாங்க, அவங்களை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. இவங்க ட்ரெண்ட் ஆனதுனாலேயே டைரக்டர்ஸ் பார்த்துட்டு சரி ரைட் ட்ரெண்ட் ஆயிட்டானா தூக்கி படத்துல போட்டு ஒரு சீன் யூஸ் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க. இப்படி பண்றவங்கள தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸா சொல்லி முன்னாடி நிறுத்துறாங்களே தவிர மத்த யாரையும் நிறுத்தல. நீ தாண்டா முதல் திருடன், நீ தாண்டா முதல் குற்றவாளி. இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒருத்தன் டேலண்டடாவே இருந்தாலும் சரி ஓகே நம்ம டேலண்ட்டை காமிச்சா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளும் பைத்தியக்காரத்தனமா லூசுத்தனமா பண்ணுவோம், அப்பதான் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பண்ணி கிடத்துல அப்படி ட்ரெண்ட் ஆன ஆட்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஏன் கழுத்து நிக்காத புள்ள மாதிரி இப்படி ஆடிட்டே இருக்காங்க? என்ன விஷயம்? அதுலதான் ட்ரெண்ட். முக்கியமா இவங்களை வந்து நாங்க போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. கோமாளி கோமாளி நீங்க அதை உங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறீங்களானே தெரியல. நான் முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ஒரு தர்பூசணியை சாப்பிடுறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்கன்றீங்க. பட்டத்துக்கான அர்த்தமே இந்த இடத்துல சொல்லக்கூடாது. நான் அது எனக்கு சத்தியமா அது பிடிக்கவே இல்லை. நீங்க உங்களை கோமாளியா ட்ரீட் பண்றாங்க, அது உங்களுக்கு அவேரா இருக்கீங்களா? புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. நானும் உங்ககிட்ட கேக்குறேன். அதாவது அந்த பிள்ளை ரொம்ப தெளிவா ரொம்ப ஓப்பனா பச்சையா கேட்டுருச்சு. இது அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. ஆனா அவரை பாருங்க, நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு கேட்டுட்டு இருக்காரு. அதாவது யாருக்கு புரிஞ்சாலும் சரி, ஈவன் அந்த மனுஷனுக்கே புரிஞ்சாலும் சரி, புரியாத மாதிரி நடிக்கிறது இருக்கு இல்லையா, அதுலதான் இவர் ஸ்பெஷலிஸ்டே. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கு. நம்ம வந்து நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்கு. மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. நீ வா போன் பேசுறியா, நீ வா போன் பேசுறியா, நீ வா போன் பேசியா முதல்ல. சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நம்மளை பார்த்து சந்தோஷம் பண்ணு போட்டோ எடுக்க வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளங்கப்பட இல்லாத ஒரு மக்கள். வாட்டர் மெலன் வச்சு பெரிய ஆள வந்தா ஐயோ ரொம்ப டார்ச்சர் ஆகுது அவனை வச்சுன்னு. சோ அங்க வந்து கோமாளின்றது கிடையாது. பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூலுக்குலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. நீங்க ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கீங்க, மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றீங்கல்ல. ஆமா. ட்ரோல்னா இட் இஸ் நாட் ஃபேமஸ். ரீல்ஸ் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு இதுல நடிச்சிருக்கானா? எதுலயுமே நடிச்சிருக்க மாட்டான். சும்மா ட்ரோல் பண்றதுக்கு அதுக்காக தான் பாக்குறாங்களே தவிர ட்ரோலுக்கும் வளர்ச்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல பாட்டு. அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். பட் அவரு என்ன பண்றாருன்னு தெரியல. என்ன சினிமா ஃபீல்ட் ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி கிடையாது. அடுத்தடுத்து வளர்ந்து நம்ம நிறைய சாதனைகள் பண்ணிட்டோம். 5 படங்கள் பண்ணிட்டோம். இந்த 5 படம் நடிச்சது இது வரைக்கும் ஒரு 5 லட்சம் வாட்டி சொல்லியிருப்பாரு போலயே. எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் மேல கூட குத்தம் கிடையாது. இவரை கூப்பிட்டு அந்த 5 படத்துல நடிக்க வச்சாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்லணும். 5 படங்கள் பண்ணிட்டோம். படத்துல நடிக்க விஷயத்தெல்லாம் கூட ஒரு பக்கம் விட்டுறலான்னு வைங்களேன். ஏன்னா கோமாளித்தனமா பண்ணிட்டு இருந்தாப்புல அதே கோமாளித்தனத்தை நீ படத்துல வந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்கன்னு. ஆனா அந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நமக்கு என்ன சொல்றதுனே சத்தியமா தெரியல. பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூலுக்குலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடும்போது அந்த காலேஜே வந்து ட்ரோல் பண்றாங்க சார். அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க, பட் அவங்கள வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிரலாம், ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம், அவங்கள க்ரூமிங் பண்ணிருக்கலாம். அவங்களோட திறமைய மாமா கோவம் வந்துருச்சு. அவங்களுக்கு திறமை இல்ல, ஃபேமஸ் ஆக முடியல, வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்காக நீங்க திறமைய வளர்த்துக்கலன்றதுதான் உண்மை. நன்றி வணக்கம். இல்ல நன்றி வணக்கம். ஸ்கூல் லைஃப்ல இருந்து என்னோட சர்டிபிகேட் ஷேர் பண்ணிருக்கேன். காலேஜ்ல சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சிட்டேன். இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? ஸ்கூல்ல 4 சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காரா, சினிமா துறையில போய் காலை பதிச்சிட்டாராம். ஐயோ ஐயோ, எப்படிதான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்க எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. ஆனா கடைசில ஆரியே காண்டாயிட்டாப்ல. அது எல்லா கருத்து வரதான் செய்யும். நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க. நான் தெரியாமல போய் 5 படம் நடிக்கிறாங்க. திறமை வளர்த்துக்கணுங்கிறத நம்ம முதல்ல பாத்துக்கணும்.
திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா அவன் நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா ஹீரோ ஆக முடியாதானா? ஹீரோ ஆக முடியாதா? ஹீரோவும் ஆகலாம். ஆனா யாரு எப்படினாலும் வரலாம்லண்ணா. யாரும் சொல்ல முடியாது. நான் இப்ப எப்படியா வரவேணாம்னு சொன்னப்பா யாராவது இல்லண்ணா. ஒண்ணு வீல திருத்த முடியாது, அவ்வளவுதான். நாசமா போறக்கான யாருக்கு எந்த செகண்ட்ல எப்படினாலும் மாறலாம்ண்ணா. நம்ம உன்னோட செகண்ட் தப்பா மாறக்கூடாதுனால இங்க பேசின்னு இருக்கேன், நீ புரிஞ்சுக்க. ஆரி மூச்சடைக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி ரைட் இப்பயாச்சும் அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒண்ணு புரிஞ்சிருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சா அப்பயும் நான் திருந்த மாட்டேன் அப்படிங்கிற பேர்ல ஏன்னா என்னால ஹீரோ ஆக முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா இந்த மனுஷனை என்னன்னு சொல்ல. ஏன்னா ஹீரோ ஆக முடியாதானா? ஹீரோ ஆக முடியாதா? ஹீரோவும் ஆகலாம், அவ்வளவுதான். ஆக மொத்தம் திவாகரை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, தூங்குறவனை எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த மனுஷன் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, கடைசி வரைக்கும் எழுப்பவே முடியாது. ஆரி இவ்வளவு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் ஏன்னா என்னால ஹீரோ ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னா இந்த மனுஷனுக்கு ஒரு நாள் இல்ல இதே மாதிரி ஒரு மாசம் உட்கார்ந்து கிளாஸ் எடுத்தாலும் திருத்த முடியாது. இல்ல 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 அப்புறமா பண்ணல இன்டர்வியூக்குள்ள போய்க்கலாம் சார். அப்படியே அன்னைக்கு வீடியோ நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தன் பேக் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.